அவங்களை எதிர்த்து ஆடுறதுக்கு கொன்யானின் கேப்டன் தண்டல்கார் தண்டல் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் டீமோட வந்துக்கிறார். சரி சொல்லுங்க, பூவா தலையா? தலையில பூ, அதுவும் மல்லிப்பூ. வாயில மகன முன்ன பின்ன டாஸ் போட்டதை பார்த்ததே இல்லையா? என்னடா பிள்ளைங்களை இட்டுன்னு வந்துக்கிற? டெண்டுல்கர் நீ அது சொல்றா, தலையா பூவா? நான் எப்போதுமே தலை தான்டா. ஆமா, இங்க இருக்கிறதுல பெரிய தரத்துல அவன் தான். போட்டு தொலை. பூ வந்துக்குது. நீங்க ஜெயிச்சுட்டீங்க. இவனை தானா கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சுன்னு கைகூலி நம்ம ஜெயிச்சுட்டோமா, கப்பு வாங்கி வைப்பாலாம். இன்னும் வாங்கிட்டு வா போலாம். இதுதான் மார்க்கெட்ல கீரை விக்கிறவங்க கிரிக்கெட் விளையாட கூட்டு வரக்கூடாதுன்றது. என்ன டேய், டாஸ்ல ஜெயிச்சா உனக்கு கிரிக்கெட்டே ஜெயிச்சு கப்பு நம்ம கொடுத்துருவான்னு அர்த்தமா? என்ன பண்ற? ஓகே சும்மா இருங்க. நீங்க டாஸ் ஜெயிச்சிட்டீங்க. நீங்க பேட்டிங் எடுக்க போறீங்களா போலிங் எடுக்க போறீங்களா? டேய் முதல்ல காலடா, வந்து மெர்ச்சு நிக்கிறேன். சாரி சார். சரி சொல்லுங்க, பேட்டிங் எடுக்க போறீங்களா போலிங் எடுக்க போறீங்களா? பால் ரொம்ப விலை அதிகமா இல்ல பேட் ரொம்ப விலை அதிகமா? பேட் தான் விலை அதிகம். அப்ப நாங்க பேட்டிங்கே எடுத்துக்கிறோம். ஓகே. டேய் டிராவிடே, இன்னைக்கு எவ்வளவு அடிக்க போற? நேத்திக்கு ஆப் வச்சேன், இன்னைக்கு எப்படியாவது புள்ள அச்சா ஆகும். ஏண்டா நாயே, கிரிக்கெட் மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிக்க போறேன்னா நீ குடிக்கிறத பத்தி ஆப் அடி போற புல் அடிக்க போறேன்னு சொல்றியா? மூல உங்களுக்கு ஒரு ஆப் வச்சா சரியாயிடும். ஆமா, இது என்ன கையில என்ன மாட்டி விட்ட, கொஞ்சம் நம்பிக்கை சொச்சு விட. எங்க நம்பிக்குது? இங்க கொஞ்சம் பால் கட்டி போனதா சொன்ன கேரியா? டேய் இங்க வாடா. எங்க போற? இந்த போற டிராவிடு, இது வந்து பயங்கரமான குரூசியல் மேட்ச். இந்த மேட்ச்ல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். நான் பந்து அடிச்சுட்டு ஓடும் போது நீ ஓடணும். ஓகே, புரியுதா? போ. That's fine. Little bit of hit. That's his shot, Bobby. டேய் டேய் டேய், அந்த நாய் எங்க அந்த பக்கம் ஓடுது? அவுட் ஆகிடுவான் போல. டேய் அவன் எங்கடா விட்டா கிரவுண்ட் அவுட்டே ஓடுறான் போல இருக்குது. ஏய் புடிங்கடா அவனை. ஏய் ஏய் ஏய், எங்க ஓட பாருங்க, ஓடாங்க ஓடாங்க. டேய் ஏன்டா பேக்கட பக்கம் ஓடுன? நீ தானே பந்து அடிச்சா சேர்ந்து ஓடணும்னு சொன்ன, அதான் நான் உனக்கு முன்னாடி ஓடிட்டேன். நீ சோம்பேறி ஒரே இங்கே நின்னு மாட்டிக்கிங்க. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில ரெடி பண்ணி சொல்றான் பாரு. ஏன்டா சதுரவட்டன்ற உன் பேரு டிராவிட்னு மாத்தி வச்சுக்கிட்டே அதுக்கேத்த மாதிரி விளையாடுறியா? அடுத்த தடவை இந்த மாதிரி எஸ்கு பிஸ்கா என்ன பண்ண வெக்காபுரி போட்டு கொளுத்திடுவேன். வந்து நில்றா. ஓகே ஓகே. இப்ப கரெக்டா ஓடி வந்து பாத்தியா? டேய் அறிவு கட்டவனே, பால் இங்க இருக்குடா, எடுத்து அவுட் பண்ண போறாங்கடா. டேய் டேய் வந்தங்கடா, அவுட் பண்ணு வந்தங்கடா. டேய் ஓடிடா. இப்ப எடுத்து பார்க்கலாம். வந்தங்கடா, அவுட் பண்ணா. இப்ப அவுட் பண்ணி பார்க்கலாம். டேய் கைக்கூலி, எந்த பரதேசிடா இந்த பன்னிக்குட்டிக்கு பேண்ட் சட்டை போட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்ல விட்டது? இவன் அழிச்சாட்டிய தாங்க முடியல. இப்படியே பண்ணின்னு இருந்தான்னு வச்சுக்கீங்க, உங்க டீமுக்கு வாக் ஓவர் கொடுத்துருவேன். நிறுத்த 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 நிறுத்த. எந்த பக்கம் அடிச்சா போரு? டேய் நாதாரி, நீ எந்த பக்கம் வேணா ஆடி, ஆனா அந்த கோடு தாண்டி போனா போரு. அப்படியா? அடி போட. இங்க பாருங்க, கிரிக்கெட்டா ஃபுட்பாலா என்ன விளையாட்டு? விளையாட்டு கொஞ்சம் இதாச்சு. செல்லம் செல்லம், எங்கடி செல்லம் பால் தட்டு போற? அவர் தானே சொன்னாரு கோடை தாண்டி தள்ளிட்டு போன நாலுன்னு, அதான் கோடை தாண்டி தள்ளி போறேன். அதை விட இன்னொரு யோசனை செய்யி, பந்த கையில எடுத்து தூக்கி கோடு தாண்டி விசில் அடிச்சு ஈஸியா நாலு கிடைச்சிரும்ல. அதுவும் நல்ல யோசனையா இருக்கு. அப்படியே செவல் மேல விட்டான். வாடா, கால்ல இருந்து ஒரு ரன் அடிக்கிற. ஏன்டா என் உயிரை வாங்குற? இதுக்கப்புறம் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதான் போ. போய் ஒன்னா விளையாடு. எங்க அடிச்சா பால காணோம், போய் சாடுங்கயா.
நான் வெளியே தூக்கி அடிச்சத யாரும் பாக்கலையா? என்னது வெளியில அடிச்சிட்டியா? டேய் எவனா போய் பால் எடுங்கடா. கைகூலி அவங்க பந்த நல்லா தேடிட்டு இருக்கட்டும், நம்ம பரத்தன் உட்காந்து பேசி நிக்கலாம். டேய் என்ன கழுவாத மாதிரி காலை இடிக்கிட்டே நடந்து வர? ஆமா 2 காலை விரி. அட பரதேசி நாயே, பால 2 கால் நடுவுல சொறி வச்சிருக்கியா? ஏன்டா அது மாதிரி பண்ண? நல்ல வேலை அம்பையர் பார்க்கல, டக்குன்னு எடுத்து போட்டுடா. டேய் இவன் அழிச்சாட்டியை தான் நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேனே. ஏண்டா பெரிய மனுஷன் பார்த்தா காலு கடையில பால் வச்சு கலாய்க்கிறியா? நீ LBW அவுட், வெளில போடா. போய் தொலை, ஏன் மண்ணு மாதிரி நிக்கிற? கைகூலி அங்க பாரு ஏரோப்ளைன். அறிவு கட்டவனுங்க வேன வெளியே வச்சிருக்கிறாங்களே, உள்ள வச்சிருந்தா எல்லாருக்கும் வேர்க்காம இருந்திருக்கும்ல. ஐயோ என்ன நொய்யோ? ஏன்டா கேட்ச் புடினா மேல ஹெலிகாப்டர் தத்துவம் பேசிட்டு இருக்கியா? ஆனா டேய் அந்த ஹெலிகாப்டர் உனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? எப்படி அவனுக்கு ஹெலிகாப்டருக்கு ஃபேனை வெளியே வச்சானுங்களோ அதே மாதிரி ஆண்டவன் உனக்கு மூளையை உள்ள வைக்காம வெளியே வச்சிட்டான்டா. எங்க மூளை வெளியே இல்லையே. அது குழந்தையா இருக்கும் போது நாய் நக்கிச்சு. போடா நீ நின்னு தத்துவம் பேசிட்டு. பவுலிங் போட சொன்னா குடிச்சிட்டு ஆடிட்டு வர மாதிரி போடுற. ஸ்பின் போலரியா? அதையா ஸ்பின் பண்ணி சுத்தின்னு வந்து போடுறேன். என்ன டேய் என் மேல என்ன கண் திஷ்டியா போட்டிருக்கு? சுத்தி போடுறேன்னு சொல்ற, ஒழுங்கா போடுறா. Scored that fine. Outside with the whip. That's the score boundary. அருணாங்கர்ல தாய்த்து கட்டுருக்கா, அதான் வேலை செய்த. அட பரதேசி நாயே, பந்தேட தட்டி விட்ட. ஏம்பா அவன் காரி துப்பி எச்ச பந்த போட்டான், அந்த எச்ச பந்த கையில பிடிக்கிறீங்க. பெரிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எச்சை பத்தி பேசுறாரு. காவால பந்து இருந்தாலும் அதை கழுவிட்டு எடுத்துன்னு போய் விளையாட உன் பையனு கொடுக்குறதா? நீ ஏன் அது மாதிரி பண்ண? போ பேக் நில்லு. நாய போலிங் போட்டு அங்க போல்டு பண்றானா? ஏன்டா இங்க அடிச்சா? அங்க 3 குச்சிக்குது, இங்க 3 குச்சிக்குது, எங்க அடிச்சா என்ன? டேய் கையில அடிச்சாலும் வலிக்கும், இத புடிங்கி அடிச்சாலும் வலிக்கும். அடிக்க